வெல்கம் டு ஏபெக்ஸ் ஸ்கேல்பர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு மார்க்கெட்டோட நிஃப்டி சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கான மார்க்கெட் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேற்றே நான் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 22,700 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22,830 to 850 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் இருந்தது. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 22,800 தான் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கே ஆகிருக்கு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹை 22,900 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை போயிருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன் சைடு மூமெண்ட்டு 22,600 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு மார்க்கெட் இதே ரேஞ்சில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கான மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு இதே நிஃப்டியில் உங்களுக்கு 22,900 பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அங்கேருந்து ஒரு டவுன் சைடு மூமெண்ட் கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைவ் ட்ரேட் எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன், எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா நாளைக்கோட மார்க்கெட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நாளைக்கோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு அப்சைடு மூமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 23,100. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். சாரி 22,900 பார்த்திங்க அப்படின்னாக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஸோ அந்த 22,900 ஸ்ட்ராங்காக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை வால்யூமோட பிரேக் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு 23,100லேருந்து 23,200 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. ஸோ அதாவது உங்களுக்கு வால்யூம் வச்சு தான். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ரூலிங் பார்ட்டியோட இது பதவி ஏற்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதோட பாசிட்டிவ் நியூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா மாறும். ஸோ உங்களுக்கு அதோட நியூஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா ஹை வால்யூமோட உங்களுக்கு 22,900 பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட அங்கேருந்து 23,330லேருந்து 340, அதாவது உங்களுக்கு ஆல் டைம் ஹை இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டும்தான். ஓகேங்களா? இதே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் சைடு மூமெண்ட், அதாவது நெகட்டிவ் சைடு வந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படி கேப் டவுன் ஆகிறது சான்சஸ் இருக்குது பட்சத்தில் உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன இருக்கும் அப்படின்னா 22,550. ஓகேங்களா? ஓகே, 22,550, அதாவது இதோட லோ பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு நெகட்டிவ் நியூஸ் பார்த்திங்கன்னா வந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு 22,550 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு 22,300லேருந்து 21,280, அதாவது 21,280 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு ரீசன்ட் லோ. ஓகேங்களா? இந்த ரீசன்ட் லோ வரைக்குமே மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நெகட்டிவ் நியூஸ் வரத்துக்கு ஆன சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா. ஸோ இந்த ஜோன் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது உங்களுக்கு 22,900 பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் அதே மாதிரி 22,550 பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஜோனாகவும் பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் ஆக்ட் ஆக போகுது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா நியூஸ் பொறுத்து உங்களுக்கு மாறும். ஸோ இந்த ரெண்டு ஜோன் பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ.